எனக்கு இந்த வீடை ஃபுல்லா கட்டி தருவீங்களா? வீடை ஃபுல்லா கட்டி தருவீங்களா? கஷ்டமா இருக்கா இருக்கிறதுக்கு? என்னென்ன கஷ்டம்? படுக்கிறதுக்கு நுழம்பு கடி எங்களுக்கு சரியான. உடம்பு கடிக்கிறதா? எல்லாம் ஒழுகுறது. ஒழுகுறது. காசு இது எங்கட அம்மாக்கு சமைக்கலாம் காசு இல்ல. அது மோசம் தான். இப்ப மழை காலத்துல நிம்மதி என்றது இருக்காது. கீழெல்லாம் இப்படி தண்ணி ஒழுகி போயிரி. இப்ப நேரடியாவே பாக்குறீங்க. இப்ப இதுல விளங்கி இருக்கணும். இப்ப முதல் வீடியோல இப்ப அக்கா சொன்னதெல்லாமா மழை காலத்துல இருக்கல. நாங்க போய் சொல்ல மாட்டோம். சரி, கடும் மழை. அந்த இந்த அவ்வளவு அவ கண்ணில் பாடல பொடியும் காட்டினா. இங்க பாருங்க தண்ணி ஒழுகி கொண்டு போய் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப மழை காலங்கள்ல வீடுல தண்ணி ஒழுகினா இப்ப நீங்க கொஞ்சம் தான் தண்ணி பாக்குறீங்க. ஒரு நாள் மழைக்கு தான் இந்த தண்ணி. அப்படியே ஒரு கிழமை ஃபுல்லா அல்லது இப்ப டிசம்பர் டைம்ல எல்லாம் சரியான மழை பெய்யுறது தானே. இப்ப அந்த டைம்ல எல்லாம் ஃபுல்லா வீட்டுக்குள்ளதான் தண்ணி வரும்னு பாருங்களேன். மக்கள் அங்கெல்லாம் குடியேறல. இங்கால தொண்டில் தான் மக்கள் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ. இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேனை கண்ணைக்குப்புறம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க, மழையும் பெய்யுது. அப்படியே உடனடியாக வீட்டை போவோம். இப்போ சில நாட்கள் ஆயிட்டு இவங்களுக்கு உதவி தேவைன்னு வீடியோ போட்டுனான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அழகான பெண் குழந்தை. வாங்க, மழை பெய்ய தொடங்கி. எப்படி சுகமாக இருக்கீங்களா? இதுக்குள்ளேயே கதிரை போட்டு வச்சிருக்கீங்க. ஓ, மழை சோறு. எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? இப்போ இங்கே வெள்ளம் வரல, ஆனால் வளைச்சி தண்ணியாக இருக்கு. இனித்தான் தண்ணி வரும். அதில் குளம் மாதிரியே மாறிது. அப்படி அப்படி அப்படின்னு. சரி, இப்ப தொடர்ச்சியா பேசுவோம். இப்ப நாங்களும் வந்துட்டோம். இப்ப வீடியோ முடிச்சுட்டு போறோமே. போன வீடியோவில் இப்ப உள்ள வந்தெல்லாம் காட்டல. இங்க பாருங்க, ஃபுல்லா கீழே மணல் தான். இதான சமையலறை? சமையலறை. அவர் மலைக்குள்ள நிக்கிறதா? அவர் மலை. பரவாயில்ல, இப்ப மழை நின்றும் போல. இனிமேல் அப்படித்தானாக்கா? அப்ப நாங்க விளங்கல, பேட்டைக்கு செய்யல. நாங்க வந்து நீங்க இல்லையே. மூன்று மணி பாத்தீங்களா? உங்களுக்கு நாங்க பேட்டு செய்ய கொண்டு போட்டு வந்த நாங்க இல்ல. கோல் எடுத்தும் பார்த்தவங்க நம்ம சூக்கல்ல. அது அந்த டிஸ்ப்ளே போனுக்குள்ள சிம் போட்டு வச்சிருந்தேனா, இவங்களே மத்த போனை கொடுத்து போட்டு அது வேலை செய்யல. அப்படியா? உங்களோட இந்த நம்பர் இல்லையே என்னட்ட? அந்த வாட்ஸ்அப் நம்பர் இல்ல. அவர் நின்று அப்படி எடுக்கிற, அவர் இருந்தா அப்படி எடுக்கிற. அவரு நின்று எடுக்கட்டுமே. அது பரவாயில்ல. கொஞ்சம் நான் மழை பெய்யுது. ஏன்னா நாங்களும் தூரம் வந்திருக்கிறோம். முடிச்சு போட்டு அன்னைக்கு போகணும் உங்களுக்கு உதவிய. இப்ப என்ன சொல்லணும்டா, இனிமே அப்படித்தானே. இனிமே மழை ஆரம்பம். வீடு வேணும். இது பள்ளி கடிச்சு வரக்கூட நாங்க என்ன வீடு இப்படி இருக்கு, நாங்க இப்படி இருக்கேன் செல்ல வைக்க போட. இந்த பிள்ளை நல்லா வரும். நாம அங்கிட்டு போய்க்க வேண்டி அந்த பிள்ளைய நல்லா வைக்கணும். எந்த விருப்பம். உங்களோட விருப்பம். அதான் நமக்கு தேவையில்லை வேண்டி இந்த ஊர் வசம் அந்த பிள்ளைகிட்ட. ஆனா விட பேர் நான் இருக்கின்ற வடவு அவட பேத்திக்கிட்டானா இருப்பா. விளங்குது எனக்கு. அந்த ஒரு கட்டிலும் இப்ப எதுக்குள்ள நீங்களாம் தூங்குறது? இப்ப அக்கானுண்டா இதுல படுத்துறதா? நமக்கு தேவையில்லை.
வீடு வாசலுக்கு இந்த தயவன் எடுப்பான் அண்ணா வரலையா வேட்டை நான் வந்து நான் சொன்னேன் நீ அந்த இதுல கதைச்சிருக்கேன் தானே அவக்கு கதைக்க புக்கமா என்ன சொன்னவோ அவன் 7 வயசு பிள்ளை சின்ன பிள்ளையிலேயே கதைக்கு உனக்கு கதைக்கலான்னு என்ன சொன்னீங்க இப்ப நாங்க போனதுக்கு பிறகு இப்ப சில பேர் புரிஞ்சவங்க இப்ப வீடியோவில் இப்ப நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு சொன்னா அது கூட ஒரு ஆள் சொல்லியிருந்தாரு சின்ன பிள்ளை அப்படி எல்லாம் கேட்கிறாரு ஏன்னா இப்ப எனக்கு 2 ஆண் சகோதரன் தான் அண்ணா 2 பேரு தான் எனக்கு உங்களை மாதிரி தங்கச்சி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசை விருப்பமா இருந்தேன் இப்ப கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா அப்படி இல்ல நம்ம கதைப்பம் தானே வடிவா இருக்கிறீங்க இப்ப இப்படி ஆட்டுத்தனம் ஒன்று இருக்கும் தானே அப்படியா நாங்க கஷ்டப்பட்டு வளர்க்க நாங்க எங்க ஊருக்கு வந்து வடியான புள்ளியா அழகான புள்ளியா நல்ல வளர்த்தியா 3 வயசு புள்ளை இவ்வளவு பெரிய ஆளா இருக்கான்னு கேட்டாங்க இப்ப சரியா எத்தனை வயது வைக்கும் ஆளுக்கு 8 வயசு 8 வயசு இப்ப இந்த வருஷம் 4ஆம் ஆண்டு இந்த வருஷம் 4ஆம் ஆண்டு நான் தான் அந்த மீட்டிங்கு கூட்டிட்டு போனேன் சரி அதான் நம்பி வந்திருக்காரு நாங்க இல்லதானே வந்த நாங்க நீங்க இல்லாம போயிட்டீங்க பரவாயில்ல மாமாவோட நல்லா கரைக்கும் மாமா அப்பதாங்க நான் சொன்னேன் ஏசினேன் கரைச்சாரு ஏசினேன் நீங்க என்ன கதைக்க விட்டு நீங்க அந்த வீடியோவில் சொல்லுங்க நாங்க போனதுக்கு பிறகு பேர்த்தியை பத்தி எல்லாம் பேசிருக்கிறீங்க இங்க வாங்க எடுத்துக்கிட்டு அண்ணா வாங்க என்ன பேச போறீங்க இப்ப அண்ணாட்ட திரும்பவும் வந்திருக்கிற இப்ப இதை விட்டீங்கன்னா மறு அண்ணாவை காணையில அதுதானே என்ன நான் காண மாட்டேங்க இன்றைக்கு வந்துருக்கிறேன் அதுக்கு பிறகு வர மாட்டேன் என்ன சொல்லுங்க என்ன பேச போறீங்க வீட ஃபுல்லா கட்டி தருவீங்களா வீட ஃபுல்லா கட்டி தருவீங்களா கஷ்டமா இருக்கா இருக்கிறதுக்கு என்னென்ன கஷ்டம் படுக்கிறதுக்கு நுழம்பு கடி எங்களுக்கு சரியான நுழம்பு கடிக்கிறதா அந்த குளத்தையும் காட்டுவோம் பக்கத்துல ஏன்னா தண்ணி தேங்கி நிக்கிறதால இப்ப இனிமேல் நுழம்பு கொஞ்சம் கூட வரும் வேற ஒழுகுறது இது நீங்களா ஜோசி சொல்றீங்களா இல்ல அம்மா சொல்லி தந்தா இல்ல இல்லப்பா சொல்லி தரலையா அவ வந்து வடிவ சொல்லுங்க வா வேற என்ன வீட ஃபுல்லா கட்டி தருவீங்களா வீட ஃபுல்லா கட்டி தருவீங்களா கஷ்டமா இருக்கா இருக்கிறதுக்கு என்னென்ன கஷ்டம் படுக்கிறதுக்கு நுழம்பு கடி எங்களுக்கு சரியான நுழம்பு கடிக்கிறதா அந்த குளத்தையும் காட்டுவோம் பக்கத்துல ஏன்னா தண்ணி தேங்கி நிக்கிறதால இப்ப இனிமேல் நுழம்பு கொஞ்சம் கூட வரும் வேற ஒழுகுறது இது நீங்களா ஜோசி சொல்றீங்களா இல்ல அம்மா சொல்லி தந்தா இல்ல இல்லப்பா சொல்லி தரலையா அவ வந்து வடிவ சொல்லுங்க வா வேற என்ன ஏன்னாக்கா பாக்குறாக்க நினைப்பாங்க தானே இல்ல நான் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல அம்மாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளை இல்லப்பா இப்ப நீங்க அண்டு கதைச்சிட்டு போயிட்டீங்க இப்ப கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் பழக்கமா இருக்கிட்டானே அதனால கதைப்பாவும் வேற என்ன சொல்ல போறீங்க வேற 2 தானா வீடு மோசமா இருக்கு பாப்போம் நாங்க நிக்கிறோம் பாப்போம் ஒழுகுதா இல்லையான்னு பாப்போமே மழை பெஞ்சு உடனே எதுல ஒழுகுறது இந்த சைட்ல அடுமழை பெய்து அழுகுறதா இப்ப கொஞ்சம் லேசா தூருது அந்த சைட் எல்லாம் துவானம் அடிக்கிறது சைடு எல்லாம் துவானம் அடிக்கும் என்ன நீங்க நாங்க சொல்ற பொய்யன்னு சொல்லுவீங்க விலங்குல நாங்க சொல்ற பொய்யன்னு சொல்லுவீங்க காட்டுங்க பாப்போம் இங்க நான் வீடியோ பார்த்துட்டு வரேனேம்மா போன வருஷத்துக்குள்ள என்ன செய்த நீங்க மழை பெய்யக்குள்ள இவட்ட கேக்குற என்ன செய்த இங்க நேரா வந்து பேசு என்ன செய்த என்னென்ன கஷ்டங்கள் அப்ப மழை பெய்யக்குள்ள இப்ப தண்ணி எல்லாம் வந்துருக்குங்க அப்ப நீங்க ஸ்கூலுக்கு போக வெளி கூட்டிருப்பீங்க அப்ப நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க அப்ப கொப்பியில நலைகிறது என்றெல்லாம் சொல்லிருக்காங்க இப்ப ஸ்கூலுக்கு போகும்போது ஷூ போட்டு போகணும் அவ வளவெல்லாம் தண்ணியா இருந்த கஷ்டம் அப்படியா
இப்ப நான் வந்து முக்கியமா படிப்பு தான் பாக்குறேன். இப்ப நீங்க படிக்கிற ஆளுன்றதால இப்ப கொப்பியெல்லாம் இப்ப ஒழுகும். அடுத்த மழை காலங்கள் இப்ப டைமுக்கு சாப்பாடு அம்மா சமைச்சு தர மாட்டாங்க. அப்படி இருக்கும் தானே, கொஞ்சம் சிரமம் தானே. அப்படியா? சொல்லுங்க, நீங்க சொல்லணும். நான் பொதுவா சொல்றேன் இப்படி இப்படி எல்லாம் நடக்கும். காசு இது எங்களோட அம்மாக்கு சமைக்கலாம் காசு இல்ல. காசு இல்ல எந்த டைம்ல இல்ல நேரமா இந்த யாரு நீங்களா அது? அதுல காட்டிடும் பாருங்க. சரியான தண்ணி, நினைச்ச மாதிரி இல்ல. தண்ணிக்கு நிக்கிறாவ் நினைக்கிறாவ். இது வெளித்துண்டு, முன்துண்டு. இது கொஞ்சம் மேடுன்றதால இதுல கொஞ்சம் ஏறுறது கஷ்டம். இந்த இதுக்குள்ள வீட்டுக்குள்ள. ஆனா அங்க ஈரமா தான் இருக்கும். ஊறிடுமா? பாருங்க தண்ணி இன்னைக்கு. ஆனா இப்ப மழை காலங்கள்ல இப்ப தாண்டி போயில தண்ணி வளைச்சு இப்ப இப்பயே பாக்குறேன். இப்ப இந்த மலைக்கு அதுல பெரிய ஒரு குளம் மாதிரி உருவாயிடுது. இப்ப தொடர்ந்து 3 நாள் பெஞ்சதுண்டா தண்ணி நிக்கும். லைட் இருக்கா? லைட்ட போட்டு. லைட் இதுக்குள்ள லைட் இல்ல, உள்ளுக்குள்ள லைட் இல்ல. இந்த கோல்ட வடி சரி வாங்க இங்க வாங்க தங்கச்சி. வேற என்ன சொல்ல போறீங்க? அதான் இப்ப பேர்தே கொண்டாடலன்னு கவலையா? இப்ப நான் வரலன்ட்டு எப்படி இருந்தது அது? இப்ப நாங்க சொல்லிப்பட்டு போனாங்களா வாரம் வீட்டுக்கு? நாங்க நீங்க இல்லாம போயிட்டீங்க. இப்ப தொடர்பு கொள்ளையெல்லாம் போயிட்டு போனும் வேலை செய்யல. இப்ப நேரடியா வந்து பார்த்து நீங்களும் இல்ல. அந்த உடைஞ்ச போனுக்குள்ள சிம்ம பட்டு இருந்தவ அதனால தூக்கல காட்டல போல அல்லது வேலையில போல. என்ன சொன்னாங்க உங்களோட வீடியோ பார்த்து இப்ப நிறைய பேர் பார்த்துருக்கிறாங்க? என்ன சொன்னாங்க உங்களை நேரடியா? ஆனக்குள்ள உங்களோட வகுப்பு பிள்ளைகளாகட்டும் வேற வெளியாக்கள் இப்படி வாங்கல ஒருத்தரும் சொல்லலையா? மதிக்கலையா நீங்க? உங்கள்ட்ட கேட்கலையா? வெளியில போறல தானே. வெளியில போறல. அப்ப அதுக்கு பிறகு வேலைக்கு போகலையா? இல்ல போன நான் போய் வியாழக்கிழமை வந்தீங்க. ஆனா அந்த ரோடுகள்ல இப்ப கண்டுக்கக்கூடிய மாதிரி இப்ப நீங்களும் சொன்னீங்க. இப்ப இதுல பாருங்க, இப்ப அந்த வீடியோல சொன்னாங்க இப்ப யாரும் பாரல்ல. நீங்க யாரு? நீங்க 4 பேரும் தான் பாத்து இதுல விலங்கு. இப்ப வீடியோ பார்த்து கூட யாரும் கேட்கல. சொந்தக்காரர்கள் கூட யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் ஒரு ஆளாவது பாத்துருப்பாங்க. அப்படி எல்லாரும் பார்த்து தானே இருப்பாங்க. ஆனா வந்து கேட்கல. என்ன பாருங்களேன் எப்படி என்று. அவங்களோட வீடியோ நீங்களே பார்த்த நீங்க தானே பாக்கலையா? பார்த்து அப்ப பாக்கும்போது எப்படி இருந்தது? போன்ல உங்களோட முகம் வருது எப்படி? சந்தோஷமா இருந்ததா? நிறைய கேள்விகள் கேட்டு நான் அந்த வீடியோல உங்களுக்கு. ஏன்னா அலுப்பா இருந்தது அந்த டைம்ல இல்லையா? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. சரி அதுதான் வடிவானா சொல்றதுல ஒண்ணும் இல்லதான். என்ன வடிவான புள்ள நான் ஒரு படம் எடுக்க போறேன் வந்து ஹீரோயினா நடிங்கன்னு சொன்னா அது ஒரு டேலண்ட் தானே. இப்ப பாருங்க, இப்ப ஸ்கூல்ல கூட உண்மையே தானே சொல்லணும். ஸ்கூல்ல கூட முன்னுக்கு வெல்கம் டான்ஸ் ஆடுறவங்க கூட வடிவானாக்கள் தானே தெரிவு செய்ய எடுப்பாங்க. இப்ப உங்களை எடுத்திருக்காங்களா? நிறைய தடவை எடுத்திருக்காங்க. கிறிஸ்துமஸ் ஒளி விழா நடந்தது, அதுல எடுத்தவங்க எடுத்தவங்க இவை தமிழ்னு எடுப்பாங்க. அப்படியா? வகுப்புக்குள்ள இவ மட்டும்தான் அதுல வித்தியாசம். திருவடியா? சரி இப்ப வேற என்ன சொல்ல போறீங்க? ஒண்ணு சொல்றதுக்கு இல்லையா? இந்த மலைக்கு இந்த ஒழுகி வருது. இந்த அறைக்கு சமையலறை. இந்த சமையலறை 4-5 போய் தான் இருக்கு. இங்க வந்து அப்படியே காட்டுங்க, அப்படி வளைச்சு காட்டுங்க. அப்படியே பெரிய ஒரு கேப் பண்ண இடவழி உண்டு.
வீடு தானா முக்கியம், படிப்பு முக்கியம் இல்லையா? சொல்லுங்க அப்ப, அதுக்குரிய பதில சொல்லுங்க அப்பா. படிப்பு முக்கியம் இல்லையா? படிப்பு முக்கியம். எதுக்காக வீடு செய்தாங்கன்னு கேக்குறீங்க? பெரிய ஆளாயினா இருக்கிறதுக்கு வீடு இல்ல. பெரிய ஆளாகினா இருக்கிறதுக்கு வீடு இல்ல. நான் உங்கள்கிட்ட இருந்த அந்த கருத்தை நான் எதிர்பார்க்கல, இன்னொன்று எதிர்பார்த்தேன். வீடு என்னத்துக்கு முக்கியம்? இப்ப உங்களுக்கு வயது எத்தனை? 8 வயது. இப்ப நீங்க என்னென்ன யோசிப்பீங்க விளங்குறதானே? இப்ப உங்களுக்கு முக்கியமானது என்ன? படிக்கிறதுக்கு. நீங்க சொல்லக்கூடாது சரியா பாப்பா, எவர்கிட்ட இருந்து என்ன வருதுன்னு பாப்பா. படிப்பு தான் முக்கியம். படிப்பு தான் முக்கியம். கொஞ்சம் அத இதை போடுவோம், என்ன அந்த இதை போடுவோம். சரி ஓகேங்க, இந்த இதை போட்டு இருந்தாங்க. இந்த நோய்ஸ் கொஞ்சம் கூடுதலா இருக்கும், மழை பெய்யுது, அதனால இதை போட்டா கொஞ்சம் நோய்ஸை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணும். எப்படி கேட்குமோ சரியில்லை, சரியான மழை பெய்யுது. நாங்க நேரடியா வந்து பாக்குற ஒரு வீட்டுல சொல்லுவாங்க, நிறைய பேர் நாங்க சந்திச்சிருக்கோம் தானே, இப்ப மழை காலத்துல ஒழுகும் வீட்டுல இருக்கையிலாண்டெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நீங்க நேரடியாவே நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. இது கிச்சன் அறைக்கு மேல பாருங்க எப்படி ஒழுகுதன்னு, தண்ணி பாட்டு தெரிக்குது. ரொம்பவே மோசம் தான். இப்ப மழை காலத்துல நிம்மதி என்றது இருக்காது. கீழெல்லாம் இப்படி தண்ணி ஒழுகி போயிரு. இப்ப நேரடியாவே பாக்குறீங்க. இப்ப இதுலயே விளங்கி இருக்கணும். இப்ப முதல் வீடியோல இப்ப அக்கா சொன்னதெல்லாம் மழை காலத்துல இருக்கல, நாங்க போய் சொல்ல மாட்டோம். அதான் நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு எங்களுக்கு சரி, நான் நேரடியா வந்து பாக்குறோம். எல்லாருக்கும் இதை தெளிவுபடுத்த தானே வேணும். இப்ப அடுத்தது பாருங்க, இந்த அவளம் ஒழுகுது விளங்கல, இந்த அவளம் ஒழுகுது, இந்த ஒழுகு. சரி, கடும் மழை. அதான் வீடு தானே முக்கியம். வீடும் படிப்போம். வீடு ஏன் தேவை? மழை காலம் வந்தாலும் இருக்கல, மழை காலம் வந்தா இருக்கலாம், கஷ்டமா இருக்குங்க. இப்ப மழை காலம் வந்தா இவங்களுக்கு தான் வேலை கூட வரும். சமையல் பாத்திரங்கள்லாம் இப்ப நல்ல இது. அடுத்தது பூனைகள் வரலையா? இப்ப அதெல்லாம் இடைவெளியாடலாம், பூனை சொல்லியா? இப்ப எப்படி போய் சிரிக்குமோ தெரியல. இப்ப சரியான வீடுல சரியான சவுண்டா இருக்கு. இப்ப நான் எதற்காக வந்திருக்கேன்? அந்த வீட்டுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 4 பக்கம் தூவானம் அடிக்கும். 4 பக்கம் தூவானம் அடிக்குமா? இப்ப இப்போ ஒரு கட்டில் இப்போ ஒரு டிவி இருக்குந்தா இருக்கு சாமியார். சரி ஓகே, இப்போ நம்மளான வீடு தான். இந்த உழுவுது. அப்போ கண்ணில் பாடலை அப்படி தான் காட்டினா. இங்கே பாருங்க தண்ணி ஒழுகி கொண்டு போய் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குங்க. இப்போ மழை காலங்களில் வீட்டில் தண்ணி ஒழுகினா, போன வருஷம் எங்களோட வீட்டுலாம் தண்ணி ஒழுகினது தான். இப்போ ஓகே, ஓரளவு செய்து வச்சிருக்கு. கஷ்டம் ஏன்னா இப்போ தண்ணி ஒழுகினா கொசு வரும், ஒரு மாதிரி இருக்கும் இந்த ஈரத்தில். தங்கச்சி சொன்னா நுழம்பலாம் வருமண்டு விலங்கல்ல. இதுக்குள்ள தண்ணி வருமா? இதால வளைஞ்சி இப்போ இதுக்குள்ள தண்ணி வர்றதால அப்படி இதுக்குள்ள போகுற போக்குறத போக்காட்டேன். சரி ஓகே, நினைச்ச மாதிரி இல்லை. இன்னும் மழை பெய்ய இதுல ஊறும் தண்ணி ஊறினா கஷ்டம். உடம்பு கடிக்கிறதா? எத்தனை உடம்பு கடிக்கும் ஒரு நாளைக்கு? 2 அடிங்களா? எத்தனை கடிக்கும்? 3. அவன் நித்திர 1 ரூபா ஆகும். நித்திர 1 ரூபா. ஃபேன் இல்லையா? ஃபேன் இருக்கு, ஃபேன் போட்டால் நுழம்புதான். ஃபேன் போட்டால் நுழம்பு நிறைய வரதா? கடிச்செலும்புறதா? கடிச்சு ஆளு சோப்பா இருக்கு. சிவப்பு இருக்கு. அப்ப காலையில வந்தா பார்க்கலாம் உடம்புல சிவப்பு இருக்கிறது. இதுல இருந்துச்சு ஆளுக்கு பெய்த்து போகுது. இந்த
அதான் நுழம்பு கடிச்சானா? ஓ சரி, இப்போ தங்கச்சிக்கு நுழம்பு கடிக்கிறதா சரியான கடிவை. ஏன்னா இப்போ தண்ணி தேங்கி நிற்கிறதானே. இப்போ நாங்கள் முடிஞ்ச காட்டுறோம், அங்கே இப்போ மழை பெய்து கொண்டு காட்ட முடியாது. இப்போ பாருங்களேன், தங்கச்சிக்கு இப்போ நான் நேரடியாக வந்து பார்க்குறேன். தங்கச்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு விருப்பமாக இருக்குது. தங்கச்சி எனக்கு இல்லாது இப்போ இந்த தங்கச்சி இப்படியெல்லாம் கஷ்டங்களை சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கு. எப்படியாவது உதவி எடுத்து கொடுக்கணும்னு தான் எனக்கு தோணும். அதான் போன வீடியோல இதெல்லாம் சொல்லல, எனக்கு நுழம்பு கடிக்கிறது வீடு தான் செய்வாங்கன்ட்டு. உங்களுக்கு தான் ஒன் பண்ணியாச்சு. உங்களுக்கு தான் உங்களை வெளியில கூட்டிட்டு போய் காட்டுவோம்னு பார்த்தா மழை பெய்யுது தானே. அப்படி உருட்டுங்க உருட்டுங்கக்கா, அப்படி உருட்டுங்க. ஸ்டாண்ட்ல போடுங்க அப்படியே. அதுல சாத்தி விடு. பிடிச்சிருக்கியா? உங்களை ஓடியெல்லாம் காட்டு கொண்டு வந்தனாங்க, மழை பெய்யுது. அதனால இப்ப காட்டுறோம். ரெட் கலர். ஏன் ரெட் கலர்னு சொல்லுங்க அப்போ. ரெட் கலர் பிடிக்குமா? இப்ப போன வீடியோல நீங்க ரெட் கலர் சட்டை தானே போட்டிருந்தீங்க. அதனால இப்ப ரெட்டை பார்த்தோம். ஓகே, ரெட் கலர் பிடிக்கும் போல தங்கச்சி கண்டு போட்டு ரெட் கலர் சைக்கிள் வாங்கி வந்துருக்கு. எப்படி இருக்கு சைக்கிளை பார்க்கும்போது? போன வீடியோல நீங்க சொன்னீங்க, இப்ப நான் கேட்க என்ன வேணும் வேணும்னு கேட்க சைக்கிள் தானே சொன்னீங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? சந்தோஷமா இருக்கா? சரி, ஓகேங்க. மழை பெய்யுது, அதனால கட் பண்ணி எடுக்கிறோம். இப்ப சைக்கிளோட வாங்கி வந்திருக்க உங்களுக்காக. சந்தோஷமா இருக்கு. சரியா? சரியா? எப்படி சந்தோஷமா இருக்கு? திருப்பி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்ப ஒரு அங்கிள் தான் உங்களோட வீடியோ பார்த்து உடனடியா எனக்கு காசு அனுப்பி வச்சாரு. அவரை பற்றி சொல்லணும். ஒரு நல்ல ஒரு அண்ணன் சொல்லலாம். ரொம்பவே ஒரு நல்லா பேசுவாரு. என்னோட பேசும்போது நல்லா பேசுவாரு, சிரிச்சு பேசுவாரு. இப்ப இது மட்டும் இல்ல, நிறைய உதவிகள் என் மூலமா செய்திருக்கிறாரு, இனிமேலும் செய்ய போறாரு. சொல்ல முடியாது. அவரு கூட உங்களோட வீட்டு வேலையை அவரு செய்து தரலாம், திருத்தி தரலாம். இப்ப ஒழுகுது. இப்ப நீங்க என்ன அக்கா யோசிச்சிருக்கிறீங்க? இப்ப ஒழுகுறதுக்கு என்ன செய்யலாம்? அதற்கான தீர்வையும் சொல்லி விடுங்களேன். ஃபுல்லா செஞ்சாதான் ஒழுகாது. விளங்கல? ஃபுல்லா முடிச்சாதான் ஒழுகாது வீடு. ஃபுல்லா முடிச்சாண்டாக்கா இந்த இதெல்லாம் கலட்டி அந்த சைட் எல்லாம் கட்டணும். சைட் எல்லாம் கட்டணும். ஓடா இல்ல சீட்டான்னு சொல்லி இது தாரம் அடிச்சிருக்கீங்க. இப்ப தாரத்துல ஓட்டல் அரைக்கிறதால தானே ஒழுகுது. அப்ப சீட்டா சீட்டு போட்டு அடுத்தது அங்காலையும் ஓடு. அப்ப ஓடெல்லாம் மாத்தணுமா? ஓட்டு மூடு கட்டலையா அங்க? இல்ல, இப்ப நீங்க ஒரு உதவி கேட்கும் போது அந்த உதவி எப்படி செய்தா நல்ல வந்து இதை மட்டும் உயர்த்தினா தான் அதுக்குள்ள தண்ணி வராது. அப்ப அந்த டைம் உயர்த்தக்குள்ள இந்த பனிவாகும். அதனால அதை கொஞ்சம் உசத்தி அப்படி அந்த கட்டடத்தை கொஞ்சம் உசத்தி இந்த நிலமட்டத்துக்கு அந்த ரூமை எடுக்கணும். எடுத்து இப்ப இதுக்கு சீட்டு, இப்ப இதுக்கு ஜன்னல் எல்லாம் வைக்கல, ஜன்னல் வைக்கல, கதவு வைக்கல. அப்ப இதுக்குள்ளே அப்ப தூங்குறீங்க. இப்ப அப்ப இது மறைப்பு இல்லாம இருக்குமா? பாருங்க, முன்னுக்கு கதவு இல்ல. இதுக்கு ஓகே. இதுக்குள்ள நீங்க தூங்கினாலும் இதுக்குள்ள வந்தாவா? அதுக்குள்ள வந்தா அப்படி எனக்கு ஃபுல்லா செஞ்சு தருவீங்களா? அங்காலையும் இருக்குது. அதானக்கா இப்ப என்னோட சொன்னாங்க. இப்ப நான் வந்து தெரியப்படுத்துறேனக்கா. இப்ப நான் நேரடியா வந்து பாக்குறேனாக்கா. நேரடியா வந்து பார்த்து நீங்க எப்படி மழை காலங்கள்ல கஷ்டப்படுறீங்கன்னு நான் தெரியப்படுத்துறேன். அதன் மூலமா உதவி கிடைச்சதான் நானும் செய்து தரலாம். இப்ப ஒரு வீடியோ பார்த்து ஒரு அண்ணன் உங்களுக்காக பணம் அனுப்பி வச்சிருந்தாரு. சைக்கிளும் வாங்கி கொடுத்து இந்த பிள்ளைக்காக கொடுங்க. அவர் சொன்னது பேட்டை கொண்டாடுங்க அப்படின்னு எனக்கு அனுப்பினாரு. ஆனா நாங்க வந்து பார்த்த நாங்க நீங்க இல்ல. சரியா? ஒரு அங்கிள். அப்ப நான் வந்து தெரியப்படுத்துறேனாக்கா. இப்ப எனக்கும் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு உதவி கிடைச்சா எனக்கு சந்தோஷம். இப்ப சைக்கிளும் இப்ப இன்னொரு பணத்தொகை நான் தரப்போறேன். நான் எவ்வளவு சந்தனா? 25,000 தந்தேன் நான். அதுக்கு என்ன நான் வாங்கி கொடுத்தீங்க? வைக்கி சில்பர் வண்டி கொடுத்தேன். சில்பர் வாங்கி கொடுத்தீங்க. காட்டுவா? எடுத்து வாங்கல. இங்க கொண்டு வாங்க. இதானா? வடிவானாடாப்பா. போட்டு கட்டுங்க போகுது.
வடிவானது ஏற்கனவே உயரம் தான் ஆனா குதி வச்சது வாங்கிருக்கிறேன் இன்னும் உயரமா தெரிவிங்க வடிவா இருக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் இவைய கூட்டி போய் வாங்கி கொடுத்த அம்மாவை கூட்டி போனேன் அடுத்தது கொப்பி வாங்கினதா சரி இப்ப 5 கொப்பி வாங்கிருக்கிறாங்க நீங்க வரக்குள்ள இந்த சில்பர் தான் அவ கேட்ட 1500 ரூபாய்க்கு இருக்கா மேடி தரச்சது சொல்லி இது நான் கேட்ட வீடியோல ஒரு ஆளை கூட்டிட்டு போய் வேண்டி கொண்டு ஏற்கனவே பார்த்து அமைச்சிருக்கிறோம் சந்தோஷமா இருக்கு சரி என்ன சொல்ற எங்களுக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு இந்த உதவியை செய்த அவங்களுக்கும் அவங்க உதவி பயன்படுத்தண்டு ஏன்னா இப்ப ஆசைப்பட்டதுதான் கேட்டாங்க அதான் நான் உடனடியா கொடுத்து போட்டு போனேன் நான் 25,000 ரூபாய் சந்தோஷமா இருக்கு உண்மையில இப்ப இந்த இடத்துல வந்து சொல்லணும் இப்ப எங்களுக்கு மத்தாக்களை சந்தோஷப்படுத்தி அது இப்ப எவ்வளவு சந்தோஷப்படுத்தினா அது போதாமையா இருக்கு இப்ப வீணாக்கல அதான் இந்த தங்கச்சிக்கு நீங்க பயன்படுத்திருக்கிறீங்க அது மூலமா சந்தோஷமா இருக்கிறாவு இப்ப சைக்கிளும் கிடைச்சிருக்கு இப்ப தங்கச்சி இப்ப வந்த உடனே சொன்னாங்க வடிவ அழகா பேசினாங்க வீடு செய்து தர மாட்டீங்களான்னு இப்ப அண்ணன் தெரியப்படுத்துவேன் சரியா இப்ப தங்கச்சி இருக்கிற வீடு ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா நான் வீடியோ பார்த்து கொண்டிருப்பாங்க தானே அதன் மூலமா உதவி செய்தா நல்ல கட்டாயமா உதவி செய்ய முன்வாங்க ஏனென்றால் இப்பதான் மழை ஆரம்பிக்குது இன்னும் நிறைய இருக்கு இப்ப டிசம்பர் கூட வரல இப்ப டிசம்பர் டைம்ல வந்தா இதை விட கொஞ்சம் பாதிப்பா இருக்கு 3 நாள் தொடர்ந்து பேச்சுதான் தண்ணி நின்றும் சரி ஓகே சரி அப்ப இதற்கான தீர்வு இந்த வீடியோ மூலமா கிடைச்சா எனக்கு சந்தோஷம் சரியா இப்ப நான் அப்ப உங்களுக்கு ஒரு பணத்தொகை கொண்டு வந்து நிற்கிறேன் இப்ப நீங்க இதை திருப்பி பாருங்க என்னங்க பாருப்போம் கஷ்டமா இருக்கு என்ன இந்த அண்ணன் 500 ரூபாய் கட்டுதான் கொண்டு வராது என்ற கஷ்டமா இருக்கு அப்படியா ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய மாத்தி வச்சுட்டேன் அது முடிகிற வரைக்கும் ஒன்றும் செய்யல சரி 1000 2000 3000 4000 5000 6000 என்ன 29 30,000 40,000 பத்த கூட்டிட்டீங்க 31,000 எவ்வளவு இருக்கு 42,000 இருக்கு போன முறை வரக்குள்ள எவ்வளவு இருந்ததுன்னா 25,000 நாங்க இப்ப ஒரு அண்ணன் உங்களுக்கு மொத்தமா 75,000 அனுப்பினாரு இந்த சைக்கிள் டிரைவில எவ்வளவு போட்டிருக்கீங்க சைக்கிள் டிரைவில பார்க்க மாட்டேன் இதுல எவ்வளவு அடிச்சிருக்கீங்க இல்ல நீங்க சொல்லாங்க எவ்வளவு இந்த
33,000 நம்பர் தெரியும் தானே, இது 33,000 தெரியுது தானே. சரி, அப்ப 33,000ம் 42,000, அப்ப 75,000. உங்களோட வீடியோ பார்த்து இப்ப நைட்டு போட்டுனா அந்த நைட்டே கோல் எடுத்து வில்ல காட்டலையா? ஓ, இது நாங்க வளமையா வாங்குற சைக்கிள் கடை தான். இப்ப நாங்க 27 சைக்கிள் கூட இந்த கடையில தான் வாங்கினோம் நாங்க. 33,000. உங்களுக்கு ஒரு அளவான சைக்கிள் தான், பெரிய சைக்கிளும் இல்லை. ஓகே, நீங்க ஓடலாம், அப்படியே ஓடலாம். சீட்டு நீங்க உயரமாயினா இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாம். இந்த சீட்டு இன்னும் கொஞ்சம் தங்கச்சி வளர்ந்தாங்கன்னு சொன்னா உயர்த்தலாம். இது உயரமா இருந்தா இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப அதான் இந்த வீடியோவை போட்ட உடனே அந்த நைட்டு அந்த அண்ணன் பார்த்துட்டு, டெய்லி பார்க்குற என்னோட வீடியோவை அப்ப பார்த்துட்டு உங்களுக்காக பணம் அனுப்பி வச்சிருந்தாரு. அடுத்த நாளே அனுப்பினாரு. சரியா? எவ்வளவு உங்களுக்கு மொத்தமா நான் தந்திருக்கிறேன்? மொத்தமா மொத்த உதவி. பாபம் பாபம் எப்படி கணக்கு எப்படி கூட்டுறாவன் நீங்க சொல்லக்கூடாது. இப்ப நான் ஆரம்பத்துல 25,000 தந்தனா, அதுக்கு பிறகு இப்ப இந்த உதவியில 75,000 தந்திருக்கிறேன். அப்ப மொத்தமா எவ்வளவு? 25 75 எத்தனை? 25 எத்தனமா? என்ன கடுமையா யோசிக்கிறே? 25 70 எவ்வளவு? சரி, ஓகே, அவரு சின்ன பிள்ளை தானே. 5 கொடுங்க. அப்போ 75. அப்ப 25ல எத்தனை 5? 25ல எத்தனை 5 ரூபா குத்தி எடுக்கலாம். அப்ப 25 ரூபானா தாரு, அதுல எத்தனை 5 ரூபா குத்தி இருக்கு? என்ன குழம்புதான். 25ல எத்தனை 5 இருக்கு? 25ல எத்தனை 5 இருக்கு? 4 பாருங்க. 25ல எப்படி? இப்ப பாருங்க, 5 பார்த்தா கூட்டுங்க. 5 10 15 20 25 எத்தனை 5? 5 இருக்கு 25ல. அப்ப 75ல அந்த 25 கூட்டினா எத்தனை? கூட்டுங்க. 75 80 85 90 95 100 வருது. அப்ப நான் 10 மடங்குல சொல்லணும். அப்ப நீங்க 100 மடங்குல பார்த்தா 1,00,000 ரூபா. 75,000ம் 25,000 கணக்கு கஷ்டம் தானே. அதான் இப்போ கொஞ்சம் கணக்குல கொஞ்சம் நல்லா வந்தது. சரியா? பாத்தீங்களா? நீங்க 25ல எத்தனை 5 இருக்குன்னு கூட சொல்லலை. நான் உங்களை கெட்டிக்கால நினைச்சு நானு இல்ல நான் எடுக்கிறேன். சரியா? அப்ப 30ல எத்தனை 5? டக்குன்னு சொல்லணும். 30ல எத்தனை 5? 25ல 5 5ண்டா 30ல எத்தனை 5 இருக்கும்? எத்தனை? 25ல 5 5 இருக்கு. 30ல எத்தனை 5 இருக்கும்? 25ல 5 கூட்டினா 6 5 இருக்கு. சரியா? 6 5 இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கணித பாடம் ஓடுது. அதான் இப்ப கணித பாடத்துக்கு எல்லாம் போகணும். சரியா? சொல்லி இருந்ததெல்லாம் உங்களுக்கு இப்ப 5 மடங்கு நீங்க அதை கற்றுக்கொண்ட மாதிரி தானே. அதே போலதான். சரியா? பாருங்க, 2 மடங்கா அன்றைக்கு சொன்னவ தானே. அதே பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரையும். இப்ப 1000 2000 500 தாள வைக்க சரி எண்ணி தந்தவ தானே. அதே பெரிய விஷயம் தானே. சரியா? விளங்கிட்டா? அவ கொஞ்சம் குழம்பிட்டா. அப்ப இந்த வீடியோ மூலமா கொஞ்சம் எல்லாருக்கும் அது வாரது தானே. கொஞ்சம் பதட்டத்தன்மையில் என்ன. இப்ப தனியா இருந்தா எக்ஸாம்ல ஓடி எழுதிருவீங்க. எனக்கு விளங்குது. நல்லா படிக்கிற ஆள் தான். நல்ல ஒரு டேலண்டானால வருவீங்க நீங்க. சரியா? அது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க தொடர்ச்சியா செய்யுங்க. சரியா? இந்த ஜனவரி தால கிளாஸுக்கு சேர்ப்போம். அதுதான் அவைக்கு விளங்குது. பதட்டத்துல அண்டை கூட பெருசா பேசல தானே. ஆனா அங்கிள் பார்த்து சிரிப்பாரு. அங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
இப்ப மொத்தமா 75,000 ரூபாய் உதவி இருந்திருக்கிறாரு. சரி ஓகேங்க. இப்ப மொத்தமா இவங்களுக்கு நான் 1,00,000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். இப்ப 2 வீடியோ மூலமா இவங்களுக்கு ரூபாய் 1,00,000 கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்கக்கா, இப்ப 1,00,000 ரூபாய் இருந்தா நீங்க என்ன செய்திருப்பீங்கக்கா? நான் மொத்தமா தந்துடுவேங்க உங்களோட கையில. 1,00,000 ரூபான்றது பெரிய தொகை தானே. நீங்க என்ன செய்திருப்பீங்க? நான் அந்த வீட்டை செஞ்சு முடிச்சிருப்பேன். வீட்டை திருத்தி முடிச்சிருப்பீங்க. சரி, இப்ப மற்ற தேவைகளும் இருந்ததால இப்ப சைக்கிளுக்கு இப்ப பாதிப்பணம் வைத்து அடுத்தது அடிப்படையானது இப்ப தங்கச்சிக்கானது இப்ப தேவையானது இல்லைன்னு 25ல வாங்கினாங்க சில பொருட்கள். இப்ப மொத்தமா கிடைக்கலாட்டியும் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்ப கையில இப்ப 42,000 ரூபாய். இப்ப இதை வச்சு என்ன செய்வீங்க? இப்ப நீங்க வீட்டு வேலைக்கு போறீங்க, அது சாப்பாட்டுக்கு போதுமானதா இருக்கு. இப்ப இந்த 42,000 வச்சு நீங்க என்ன செய்யப்படுறீங்க? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணுமாக்கா, எப்படி பிரயோஜனப்படுத்தணுமாக்கா, அதை வீணாக கூட. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த 42,000 வச்சு? ஜனவரிக்கு வகுப்பு போற ஏத்துறாவா அவைக்கு ஸ்கூல் சாமான் வண்டி கொடுப்பேன். வேறக்கா? அடுத்த வீட்டுக்கு தேவையான சாமான்கள். வீட்டுக்கு தேவையான சாமான் என்ன சாமானாக வீட்டுக்கு தேவையானது? நீங்க வீட்டு வேலை செஞ்சு தரேன்னு சொல்றீங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த காசுல ஏதாவது வேண்டியதுன்னு சொன்னா நானும் போட்டு. சரியான மழை பெய்யுது, தூவான மடிக்குது. நான் உள்ள இருந்து பேசுறேன், அப்படியே காட்டுங்க. அதானக்கா, இப்ப அந்த காசை வந்தாக்கா இப்ப ஒரு 1000 ரூபாய் வந்தாலும் அந்த பிரயோஜனப்படுத்துது. இப்ப உங்களோட நிலைமைக்கு சொல்றேன்னாக்கா, இப்ப நீங்க உழைச்சி நீங்க சாப்பிடலாம். இப்ப மற்ற தேவைகளுக்கு காசு தேவை. ஒரு ஆண் துணை இல்லாததால இப்ப இந்த வீடு திருப்பிருந்தாலும் அதுக்குரிய வசதி உங்களுக்கு கிடைக்குது இல்லை. இப்ப நாங்க உதவி மூலமா வந்து உங்களுக்கு இந்த பணத்தை தாரம்னு சொன்னா நீங்க இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும். இப்ப நீங்க அந்த காசை வந்து நீங்க சரியா பயன்படுத்தி எனக்கு வீடியோ அனுப்பிடுங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப ஒரு உதவி செய்யறதுக்கு நாங்களும் இப்ப அதுக்கு பிறகு தயாரா இருப்போம். விளங்கித்தானே? வீணாக்க மாட்டேன். வீணாக்க மாட்டேங்க. இப்ப இந்த வீட்டுல இந்த 42,000 ரூபாய் வச்சு என்ன செய்யணுமோ அதை செய்வேன். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப முதற்கட்டமா இந்த ஓட்டைகள் அடைக்கலாமாக்கா, அந்த விலங்குதான். அதான் மழையா இருக்குது, துவானம் அடிக்குது. நான் இந்த இடத்துல இருந்து பேசுறேன், துவானம் அடிக்குது. இந்த ஜன்னல போடலாம். நீங்க விளங்கிட்டு தானே? இந்த ஜன்னல போடலாம், கதவு ஒன்று போடலாம். விளங்கிட்டு தானே? இந்த கதவு இல்லாம இருக்கு, ஜன்னல் இல்லாம இருக்கு. சரி, அதானக்கா, சரியான முறையில நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா அது கட்டாயமா நீங்க செய்யணும், அது உங்களோட கடமைக்கா. ஏனென்றால் நீங்க உதவி மூலமா தானே நீங்க பணம் வாங்குறீங்க. இப்ப நீங்க செய்து போட்டு நீங்க வீடியோ அனுப்புங்க. இப்ப இந்த உதவியை செய்யறது, இப்ப தங்கச்சிக்காக பணம் அனுப்பினவரு தயாகரன் ராமலிங்கம் அண்ணன். இப்ப தயா அண்ணன் நான் சொல்றது. நன்றி அண்ணன், நன்றி. வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. நீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியாம இருக்கு எனக்கு. இப்ப என் மூலமா இப்ப நிறைய உதவிகளை செய்யறீங்க. இப்ப என்னோட வீடியோஸை நீங்க வந்த உடனே பார்த்துட்டு சொல்லுவீங்க. இப்ப நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது. என்னோட வீடியோஸை நேரடியாக என்னோட சொல்லியிருக்கிறீங்க. நன்றி என்னோடத்திற்கு. இப்ப தங்கச்சியோட வீடியோ பார்த்து அனுப்பியிருக்கிறீங்க. இப்ப தங்கச்சியோட கருத்தை கேட்பா. ஒரு அங்கிள் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார், அந்த அங்கிளுக்கு நீங்க சொல்லி விடுங்களேன். இப்ப பெரிய ஒரு உதவி தானே இது 75,000 ரூபான்றது. என்ன சொல்ல போறீங்க அங்கிளுக்கு? ரொம்ப அங்களுக்கு நான் சொன்னேன், எனக்கு சொல்லிட்டீங்க. உதவி செஞ்ச அங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றிகள். சரி, அக்கா என்ன சொல்ல போறீங்க? அக்கா சொல்லுங்களேன். எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் முன்பாருல, உங்கள மூலமா தான் இப்ப இந்த உதவியே கிடைச்சது எங்களுக்கு. அது மிகவும் சந்தோஷமா இருக்கு. சைக்கிள் கேட்டதுக்கு சைக்கிள் வண்டி கொடுத்த அவருக்கும் 100 கோடி வாழணும் உண்டு. அவரையும் வாழ்த்துறேன். இந்த உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதான் இப்ப ஆரம்பத்திலே சொன்னீங்க, உங்களோட வீடியோ பார்த்து கூட யாரும் கேட்கலண்டு, யாரும் ஆதரவு இல்ல. இப்ப சொந்த பந்தங்கள் கூட உங்களோட வீட்டை வார இல்ல, அப்படி நிறைய கஷ்டங்கள் இல்ல. அவங்களோட போன் நம்பர் எல்லாம் இறக்கி ஒரு போன் எடுத்து கூட ஒன்றுமே கேட்கல. சரி அக்கா. இல்ல, எனக்கும் ஆசைதான். நான் நேரடியா வந்து நான் பார்த்தேன்னா கட்டாயமா இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சா எனக்கும் கொஞ்சம் மாறுதலா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எனக்கு விளங்குது. இல்ல அங்கால புள்ள இப்ப இந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அங்கால கட்டினா நீங்க 2 பேர் இருக்கலாம் தானே. இந்த இடம் போதாதானே? இப்ப இவங்க 2 பேரும் தான் இந்த இடம் போதும்.
இப்ப நீங்களும் வேறு அறிக்கலாம் தானே அங்கால ஒரு துண்டு இல்ல என்ன சொன்னா அங்கால கட்டுறது எங்கள்ட்ட வசதி இல்ல. இப்ப நீங்க விளங்குதாம்மா உண்மையிலேயே ஒரு ஆண் துணை இல்லதானே. இப்ப நீங்க சொன்னீங்க போன வீடியோல சொன்னீங்க நீங்க உழைக்கிறதுக்கு இப்ப சாப்பாடுக்கு இல்லன்னு இல்ல, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளைக்கு சாப்பாடு போடுறீங்க. மேலதிகமான சேவைகளுக்கு இப்ப பிள்ளை கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு அடுத்து இந்த வீட்டு பிரச்சனை முடிக்கிறதுக்கு இப்ப ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறதுக்கான வருமானம் இல்ல. மழையும் வந்தது, நீ வேலைக்கு போற டவுனுக்கு கஷ்டம். அப்படியா? மழை காலத்துல எடுக்க மாட்டாங்களா? இல்ல எடுப்பாங்க. இங்க தண்ணி பிடிச்சதுன்னு சொன்னாங்களா, தண்ணியை விட்டுட்டு போயிடாது. அதனால இப்ப இனி போக மாட்டேன் வேலைக்கு. இனி போக மாட்டேங்க? போன வருஷம் என்ன செய்தீங்க இதே டைம்ல? போன வருஷம் இப்படித்தான் சாப்பாட்டுக்கு இந்த ஜிஎஸ் மூலமா சாப்பாடு கிடைக்கும் 2 நாளுங்களுக்கு. அப்படியா? அடுத்து சாமான்கள் வச்சு இருந்தோம்னா அதை வச்சு சாப்பிடுவோம். மற்றபடி ஒரு இடம் போறல. சரி ஓகேம்மா. இப்ப நீங்க சொல்லிருக்கிறீங்க என்ன இப்ப ஒரு உதவி ஒன்று செய்தா நல்ல தம்பி. இப்ப கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கணும் தானே மனமா, அதுதானே உண்மை. இல்ல நான் இந்த பிள்ளைய மட்டும் பாக்குறேன், உங்களையும் பாக்குறேன், விளங்கிட்டு தானே. இப்ப பிள்ளைக்குன்னு மட்டும் நம்ம வீட்டுக்கு உதவி கேட்க போறது இல்ல, உங்களையும் நான் சேர்த்துதான் பாக்குறேன். இப்ப வயசு போயிட்டு வருத்தம்னு சொல்றீங்க, நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வந்து தேவைதானேம்மா. இப்ப அதுதானே நான் உங்களையும் சேர்த்து தானே பாக்குறேன். இப்ப இதை திருத்தி கொடுத்தா இப்ப இவங்க 2 இருந்தாலும் பக்கத்துல கட்டினாலும் இப்ப நீங்க இருக்கலாம். ஏற்கனவே அம்மாக்கு வருத்தம், சரியான குளிர் குளிர். இப்ப குளிர் வேற. சரி என்னம்மா நீங்களும் சொல்லுங்களேன். இப்ப அம்மா இருக்கிறாவு, அம்மா நின்று பேசல அதாலதான் இருக்கிறாவு, சொல்லுங்க. இல்ல 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 நீங்க இருக்கீங்கம்மா, பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க, நானும் இருக்கேன், சொல்லுங்க. வருத்தந்தன் மேல அந்த மீனா அப்படி இருக்கல தொழிலுக்கு போறனா ஏல என்னால இவன் உழைச்சி கொண்டு சாப்பாடெல்லாம் தாரேன், சாப்பாடு தாரேன். இப்போ நாம அங்கால காட்டுங்க அங்கால இருக்கலாம் சில அது இருக்கீங்க நிலையில உழைக்க கால்கையெல்லாம் கடுக்கிற போற நேரம் இங்க மருந்து எடுத்து குடிச்சலாம், மருந்து எடுத்து குடிக்கலாம். அப்புறம் மாவு வண்டி ஜத்து மாவு வண்டி குடிச்சேன். இந்த அருகிட்டு எத்தனை வயதுல கணவர் இருந்தாரு உங்களுக்கு? எத்தனை வயதுல? நான் 1 வயசு பிறந்த உடனே அவர் இல்ல, 32 வருஷமா இல்ல. 1 வயதா இருக்கும் போதே கணவன் இழந்துட்டீங்க, கஷ்டப்பட்டு தானே வளர்த்தது. இப்ப இவையை வளர்க்கறதுக்காக அவையும் சேர்ந்து கல்யாணம் முடிக்காம அப்படி இருந்தது விளங்குது. இப்ப நிறைய கஷ்டங்கள். ஓமா அதுதானோ, அத போன வீடியோல நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். இந்த புள்ளைய காரணம் வச்சு மட்டும் நம்ம வீடு உதவி கேட்க போறது இல்ல, எல்லாரும் கூட்டமா எல்லாரும் இருக்கிறது தான் வீடு. எல்லாருமே இருக்கிறதுக்கான வீடு. இப்ப தங்கச்சிக்கு உடம்பு கடிக்க கூடாது இனிமே. இப்படி கண்ணாடி பாக்ஸ் ஃபுல்லா சரியா, கண்ணாடி அடிச்சு போட்டு ஏசி ஒன்று போடுவோம். அப்படி இருந்தா நல்ல தானே. ஒரு ஈ கூட வரக்கூட உள்ள அப்படி. சரி ஓகே, சந்தோஷம். இந்த உதவிய நாம அந்த சேர்த்தது சந்தோஷம் அம்மா, சரிதானே. இப்ப உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தினதுல எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு ரூபாய் 1 லட்சம் ரூபாய் நான் தந்திருக்கிறேன், என் மூலமா கிடைச்சிருக்கு. இப்ப உதவி செய்த 2 பேருக்கு ரொம்பவே நன்றி. தயானனுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி நான் சொல்றேன். மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க இந்த வீடை திருத்துறதுக்கு அங்க ஒரு ரூம் ஒன்று கட்டுறதுக்கு உதவி செய்யறதுக்காக முன் வந்தா ரொம்பவே ஒரு புண்ணியமா போகும். ஏனென்றால் இப்ப நான் நேரடியாக வந்து பாக்குறேன், ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்றேன். நல்லா படிக்கணும் சரியா. நீங்க பதட்டத்துலதான் நீங்க கணக்குல கொஞ்சம் பிள்ளை விட்டுறீங்களோ தவிர, ஆனா நீங்க நல்லா படிக்கிறல, உங்களோட முகத்தை பார்த்தா எனக்கு விளங்குது சரியா. நல்லா படிக்கணும். இப்ப OL AL எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு போய் நீங்க ஒரு என்னாக விருப்பம் உங்களுக்கு? டீச்சராகி இப்ப அம்மாவெல்லாம் பார்க்கணும், அம்மாவெல்லாம் பார்க்கணும் சரியா. விளங்குதா? எழுதி படிக்கிறதா? ஒயிட் போர்ட் அடுத்து தாங்கம்மா. இதுல எழுதி படிக்கிறதா? இதுல அப்படியா? அதுல கணக்கு எழுதி படிக்கணும் சரியா. தங்கச்சிக்கு இப்ப பொழுதுபோக்குக்கு இப்ப என்ன வாரிக்கு இப்ப நீங்க தான் பொழுதுபோக்கு. சரி சரி, இப்ப நாங்க பெய்து வாரோம், மழை தான் பெய்யுது, என்ன செய்வோம் நாங்க நிறைய நேரம் நிக்கலாம். மழந்தாலும் பரவாயில்ல, டிக்கெட்டை போட்டு போக வேண்டியது நம்ம கிட்ட. அதான் சரி ஓகே, நாங்க போயிட்டு வரோமா சரியா. சரி ஓகேங்க, இப்ப நான் வளைச்சு காட்டுறேன், இருக்கிற இடத்த காட்டுறேன். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு குட்டி குளம் மாதிரி உருவாயுது இந்த மலைக்கு.
இப்போ கூட எடுக்க போயிருக்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு நான் காட்டுறேன் வடிவா. அடுத்தது நனைஞ்சு போயிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த மைக் தான், மைக்கு தண்ணி படுத்து, இந்த மைக்கில் தண்ணி படுத்துன்னு சொன்னால் இல்லை, பரவாயில்ல தாங்க. நலையாமல் இருந்தால் சரிதான், மற்றபடி குடி இருக்கோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. நான் காட்டிட்டு வாரேன், சரியா? சரி, ஓகேங்க. நான் இவங்களோட வளவுக்கு அங்கால இருக்கிற ஒரு குட்டி குளத்தை காட்டுறேன். என்னடா இருக்கு மைக்? இந்த சரி, ஓகேங்க. நீங்கள் பாருங்கள், வளைச்சி தண்ணி தான். இப்போ அந்த ஃபோன் வீடியோவில் இதில் தான் தண்ணி நின்றது. இப்போ அங்கால இதால் போய் காட்டுறேன். கொக்குலாம் நீங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க கொஞ்சம் தான் தண்ணி பாக்குறீங்க. ஒரு நாள் மழைக்கு தான் இந்த தண்ணி. அப்படியே ஒரு கிழமை ஃபுல்லா அல்லது இப்ப டிசம்பர் டைம்ல எல்லாம் சரியான மழை பெய்யுறது தானே. இப்ப அந்த டைம்ல எல்லாம் ஃபுல்லா வீட்டுக்குள்ளதான் தண்ணி வரும்னா பாருங்களேன். எல்லாம் ஆக்கள் அங்களெல்லாம் குடியேறல, இங்கால தொண்டில் தான் ஆக்கள் இருக்கிறாங்க. சரி, ஓகேங்க. இப்போ நான் அந்த வீட்டை நான் காட்டுறேன், அப்படி இந்த சைட்டை நான் காட்டுறேன். கட்டாயமாக தூவான மடிக்கும் தானே. அக்காட முயற்சியால் கட்டிருக்கிறாவோ, நான் ஃபுல்லாக பூர்த்தி அடையலை. சரி, ஓகேங்க. சந்தோஷம். ரூபாய் 1,00,000 ரூபா நான் இந்த குடும்பத்துக்கு உதவியாக வந்து சேர்த்திருக்கிறேன். இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. கட்டாயமாக உதவி செய்ய முன்வாங்க. இந்த குடும்பத்துக்கு சிரமப்படுறாங்க. ஓகே, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.